ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டோக்கியோவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய வீடியோவில் வந்துட்டு டோக்கியோ தான் வருவாங்க. அண்ட் அதோடு வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நைட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி அண்ட் எக் கறி வந்துட்டு பண்ணியிருந்தோம். நேற்று வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் விருந்துக்கு போகிற மாதிரி. பட் சடன்லி வந்துட்டு காரில் பேட்ரி போனதுனால அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டக்குன்னு முந்தா நேற்று மிச்சமான மோர் குழம்பு அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் மத்தியானம். அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு சப்பாத்தி அண்ட் முட்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரெசிபி வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட டோக்கியோவோட லைவ் வீடியோவை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயில் கோகனட் ஆயில், இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கடுகு அண்ட் கருவேப்பிலை போட்டு பொரிக்கிறேன். நார்மலாக நம்ம சென்னையிலேருந்து நான் வித்தவுட் அந்த ஸ்டார் ஃப்ரூட் அந்த ஏலக்காய் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் போடுவேன். பட் இங்கே வந்துட்டு அதெல்லாம் நான் போடல. இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ப்ளைனாக தான் வந்துட்டு தாளிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா போட்டுக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக, ப்ளஸ் வீட்டில் இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த புதினா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயம், அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பை வந்துட்டு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்ல ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கேப்சிகம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணி மூணும் வந்துட்டு நல்லா வதங்க வைக்கலாம். சைட் பை சைட் வந்துட்டு நம்ம சப்பாத்தியும் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ நைட்டு உட்காந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ தக்காளியும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி ஜூஸியாக வந்துச்சுனாலே நார்மலாக நமக்கு வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை அப்படியே சைடில் விட்டுட்டு சப்பாத்தி வந்துட்டு மாவு தேய்ச்சி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி எக் பாயில் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சாச்சு. என்னோடய மாமனார் வந்துட்டு நான் வந்தாலே கண்டிப்பாக வந்துட்டு புதினா அண்ட் கேப்சிகம் இது அப்புறம் கொத்தமல்லி இதை மஸ்ட்டாக வந்துட்டு வீட்டில் வாங்கி நிறைய வச்சுருவார். ஸோ நான் வந்தால் கேப்சிகமில் ஏதாச்சும் பண்ணுவேன்றதுனாலையோ இல்லை அவருக்கு கேப்சிகம் பிடிக்கும் நான் வந்தால் பண்ணுவேன்றதுனாலே லாஜிக் எனக்கு தெரியல. பட் நான் வந்தால் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு கேப்சிகம் இருக்கும். அதுதான் இது நல்லா வதங்கிடுச்சு மூணுமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன், 3 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டேன். நல்லா காரமாக ஸ்பைஸியாக சாப்பிடணுன்னு கொஞ்ச நாளாக தோணிகிட்ருக்கு. ஸோ அதனால் அண்ட் இங்கே எல்லாருமே வந்துட்டு நல்ல ஸ்பைசி சாப்பிடுவாங்க. நானும் நிக்கியும் தான் வந்துட்டு இப்போ ஸ்பைசி கம்மி பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா முட்டையும் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். கொத்தமல்லி தூவிட்டு முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி பிளான் என்னென்னா அனியோட பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணுறதுக்காக போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே திரிஷூரில் விருந்துக்கு போகிறது தான் பிளானு. ஸோ பிளான் எல்லாமே கேன்சல் ஆனதுனால அனி வந்துட்டு டக்குன்னு அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பைக்கில் போயிட்டு அந்த இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் நிக்கியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அஞ்சலி அதுக்கப்புறம் பாப்பா 3 பேரும் அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். பக்கத்தில் இருக்கிற பாடம்னு சொல்லுவாங்க இது. அங்கே வந்துட்டு ஒரு குளமும் இருக்கான். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக க்ரீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேரளாவில் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி அந்த க்ரீன் தான். எங்கே பார்த்தாலும் செடிங்க, வித்தியாசமான செடிங்க, அதோட வித்தியாசமான பூச்சிங்களும் இருக்கும். கட்டாக்கி டோக்கி கட்டாக்கி അല്ലേ മേമാവ്? നീ എന്നെ കട്ടാക്കി മേമ കട്ടാക്കിട്ടില്ലേ? ടോക്കിയ എടുത്തിട്ട് കട്ടാക്കി. അനി പപ്പ വന്നാ അടിക്കും ടോക്കിയെ. ഇപ്പോ അനി പപ്പ വന്നാലേ ടോക്കി കട്ടാക്കിയല്ലേ? അയ്യോ എന്തായി? വീണോ? വൈറ്റ് ഗോട്ട്. ഇതാ കുളം, ഇത് നടുക്കുളം.
ഫുള്ള് പൂപ്പലും പയലൊക്കെ പിടിച്ചെടുക്കും. இல்லைங்க இதுவும் குளம் தானே. ഇത് കൂടെ പോയി കഴിഞ്ഞാൽ നമ്മൾ പഴയ കുളത്തേക്ക് പോകും. இதுவா நீங்கள் குளிக்கிறதுக்கு இல்லை குடிக்கிறதுக்குலாம் தண்ணி கொண்டு வந்த குளம்? இல்லை இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். ஓ இது குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு. ஓகே கோட்டு ഓക്കെ ഗോട്ട് മേൻ. ഇതിലേ ഫിഷ് ഉണ്ട് കണ്ടോ അഞ്ജലി? ഓ തോന ഫിഷ് ഉണ്ട്. ഈ ചെറിയ ഒരു മിനിറ്റ് ഫിഷ് എടുത്തിട്ട് മീനൊക്കെ ഉണ്ടോ? കൊളത്തില് കൊളത്തില് എന്തായി? വീഴോ? എങ്ങനെ വീഴും ടോക്കി? ഫിഷ് കടിക്കോ? എങ്ങനെ? ഇപ്പൊ വെയിലടിക്കണ്ടേ? കൊട പിടിച്ചോ. ആ മേമ പിടിക്കും. ദാജം പിടിച്ചോ കൊട. കൊട പിടിച്ചോ. ഫോട്ടോ. അയ്യോ ടോക്കിനെ പിടിക്കാൻ അറിയില്ല ഞാന്. ഫോൾഡ് ആയിട്ടുണ്ടല്ലോ. അയ്യോ അയ്യോ. പിടിച്ചോ. അവിടേക്ക് വീഴും. ആ പോവാ നമുക്ക്. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கிணறுல தான் ஃபர்ஸ்ட்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஆக்சுவலி இது கேரளா, ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கோலம் எல்லாமே இருக்குது. பட் இங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விட ரொம்ப சின்ன வயசில் அந்த மாதிரி. அண்ட் அந்த தண்ணி எடுக்கிற அந்த லெதர் பார்த்தீங்களா, இப்படி கூட ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக வந்துட்டு நம்ம வாளி இல்லைனா வந்துட்டு குடத்தில் கயிறு கட்டி தான் நம்ம கிணத்துல தண்ணி எடுப்போம். இவங்க வந்துட்டு இந்த டயர் மாதிரி இருக்கிற அந்த ஒரு இதுவை யூஸ் பண்ணி டெக்னிக்காக அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணியும் அது அப்படியே நல்லா நிற்கவும் செய்யுது. நமக்கு ஓகே நீ தானே இது இந்த சரிடா. ഇവിടെയൊക്കെ എന്താ ഉണ്ടെന്ന് എനിക്കും കൂടി അറിയില്ല. വഴി അറിയില്ല. നമ്മുടെ വീട് ബാക്ക് സൈഡ്. തോന ചെടി ഉണ്ടല്ലേ. മേടിക്കില്ലേ അമ്മ? താഴെ ഉള്ള ചെടി ടോക്കി അപ്പുറത്ത് പോയിക്കോ, ഇല മുട്ടും. ശരി വാ വാ വാ. പോ പൊക്കോ പൊക്കോ. ഇല തൊടാൻ പാടില്ലേ, പൂച്ച ഉണ്ടാവും. തൊടാതെ പോയിക്കോ, കടിക്കും, പിന്നെ അലർജി ഉണ്ടാവും. ഇപ്പുറത്ത് മാറിക്കോ. സരി അപ്പുറത്ത് മാറിക്കോ.
സ്ട്രൈറ്റ് അല്ല ഇപ്പുറത്തെ മാറിക്കോട്ടെ ഇങ്ങനെ പോ മേമ അടുത്ത് പോ പൊക്കോ നേരെ പോ പാവട തൂക്കി വെച്ചിട്ട് നേരെ നടന്നു പോ മണ്ണാ വേണ്ട അടിപോടി തന്നെയുണ്ട് അതവിടെ மதி மதி ஒரு மிட்டு இப்போ போன வழி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். அங்கே பார்த்தா டெட்டுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு கீதா ஆண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி. இங்கே நான் கேரளா வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 4-5 வீட்டுக்கு போவேன். அந்த வீட்டில் ஒரு வீடு இது. எப்போ போனாலும் கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ அங்கே வந்துட்டு 2 குட்டி பாப்பாங்களும் இருக்காங்க. ஸோ ஆமி அண்ட் அது. ஸோ அவங்க கூட போயிட்டு விளையாடுறதுக்காக மேடம் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடிட்டாங்க. ஆக்சுவலி வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சோம் டோக்கியை. அவள் இங்கே பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டா. ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இவங்க வந்துட்டு நிறைய செடி வைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. லைக் காய்கறி செடிங்க, ஃப்ளவர்ஸ் அது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வைப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்திங்களா க்யூட்டாக இருக்குல்ல. நிறைய இது நம்ம சென்னைக்கு வரும்போது இந்த செடி கொண்டு வரலாம். சென்னையில் வந்துட்டு பால்கனியில் வச்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அழகாக. அண்டு கிணத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த கலர் செடி, அந்த கலர் பூவோட செடியெல்லாம் வந்துட்டுருக்கு போல் பார்க்க அழகாக இருக்குல்ல. நான் இங்கே எப்போ வந்தாலும் ஆண்டி வந்துட்டு அவங்க வீட்டு பின்னாடி வந்துட்டு வச்சுருக்கிற காய்கறி செடியெல்லாம் கண்டிப்பாக வீடியோ எடுக்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். പിന്നെ കൂടെ ചെടികളൊക്കെ ഉണ്ട്. നീ വരണുണ്ടോ? നീ ഇവിടെ ഇരുന്ന ഞങ്ങളൊക്കെ പോകുന്നുണ്ട് പിന്നിലെ ചെടി കാണാന്. അതൊക്കെ എടുത്തിട്ട് എങ്ങനെ ഡിലിക്കും? അതവിടെ വെക്കി ഇതിലേക്ക് കയറിട്ട് അതൊന്നും വന്നോ അത് വന്നോ ആമി ചേച്ചി വന്നോ. ആമി ചേച്ചി വന്നോ. കണ്ടോ இதான் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். கார்பெண்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கட்டிலுக்கு அந்த இது பண்ணுறது, அதுக்கப்புறம் யானை பொம்மை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. குருவாயூர் வீடியோவில் ஒரு கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கைண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா திட்டி கூட என்னை வந்துட்டு கமெண்ட் போட்டிருக்கலாம். பட் ரொம்ப கைண்டாக எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிச்சி போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், ஒரு பிளேஸ் பிடிச்சி போயிட்டு வீடியோ எடுக்கிறனாலும் இல்லை ஒருத்தவங்களை பிடிச்சி போயிட்டு வீடியோ எடுக்கிறனாலும் மேக்ஸிமம் நான் கேட்டுருவேன். ஒன்று வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன்.
அப்படி இல்லைன்னா எடுத்துட்டு நான் யூடியூப்பில் போட போகிறேன், அப்படி யூடியூப் வச்சுருக்கேன் அப்படின்றதாச்சும் அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன். என்னோடய வீடியோவில் ஒரு சில வீடியோலாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க நான் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு எனக்கு நீங்கள் அந்த அட்வைஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப லேட்டாக தான் நம்ம சேனல் வந்துட்டு க்ரோ ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்காக வந்துட்டு பார்க்குறீங்க. வந்துட்டு ரொம்பவே எனக்காக வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளோ மெதுவாக சேனல் க்ரோ ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பாசிட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கோல். அண்டு நம்ம சேனலை வந்துட்டு பார்க்குறவங்களா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளே வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டபுளாக வந்துட்டு வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். വണ്ടി വന്നുണ്ട്, അങ്ങനെ ഓടാൻ പാടില്ല. സാരില്ല കേട്ടോ, എന്താ സാരില്ല കേട്ടോ. ആമി ചേച്ചി ഇപ്പൊ വരും വടി എടുത്തിട്ട്. ആമി ചേച്ചിയുടെ ഒക്കെ എല്ലാം കൊണ്ടുവരുന്നുണ്ട് ടോക്ക്. ആ അവിടെ നിക്കല്ലേ. ആ ഏയ് വണ്ടി വന്നിട്ടുണ്ട് ടോക്കി, ഓട്ടോസ്. അപ്പുറത്ത് കൊണ്ടുപോയിക്കോട്ടെ, അപ്പുറത്ത് തറവാടിന് അപ്പുറത്ത്. ഇല്ല ഇല്ല വാ വാ, ഞാൻ പോനുണ്ട് തറവാടിക്ക്. ഡ്രാഗൺ കാണാൻ പോനുണ്ട്. അയ്യോ ഓടുണ്ട് ടോക്കി, ഡ്രാഗൺ കാണാൻ പോനുണ്ട്. ഞാനും അച്ഛനും വരുന്നുണ്ടോ? പോയി. വികൃതി വികൃതി കുട്ടി. തന്നെ പോവാൻ പറ്റില്ല ടോക്കി. ഇല്ല ഇല്ല ഇല്ല, ആടി കിട്ടും. ആ പിന്നെ ഞങ്ങൾക്ക് കഴിക്കാനേ വയ്യ, ഞങ്ങൾക്ക് കഴിക്കാനും വയ്യ. അച്ഛ കൊടുക്കണ്ട അച്ഛാ. ഇതേ പോയിക്കോ, ഇതേ പോയിക്കോ. ശരി പോ, വലിയ പ്രശ്നം. ലോക്കാക്കിട്ട് എത്ര അവിടെ ഫുള്ള് പിച്ച് ചെയ്തിട്ടുണ്ട് അച്ഛാ. മെല്ലെ മെല്ലെ മെല്ലെ. ടോക്കി മേമ എടുക്കും. ഇവര് ഒരു ദിവസമായി രാവിലെ തെങ്ങിന്റെ മേളിലേക്ക് പറന്ന് കേറിട്ടേ സൗണ്ട് ഉണ്ടാക്കി. അങ്ങനെ സൗണ്ട് ഉണ്ടാക്കിയിട്ടേ രാവിലെ എണീറ്റ് ഉടനെ പല്ല് തേച്ചിട്ടേ ബ്രഷ് എടുത്തിട്ട് പല്ല് തേച്ചിട്ടേ
മുഖമൊക്കെ കഴുകിയിട്ടേ അവര് മറ്റേ ചെറിയ പീക്കോക്ക് ഉണ്ടല്ലോ, പീക്കോക്കിന് പുതിയ ബാഗ് ഇട്ട് കൊടുത്തിട്ടേ സ്കൂളിലേക്ക് പറഞ്ഞു വിട്ടു. എന്നിട്ട് ഡാഡി ടോക്കി പോലെ ബാഗ് ഇട്ടിട്ടേ ചെറിയ പീക്കോക്ക് ടോക്കി അടിക്കും. ഡാഡി ഡാഡി പീക്കോക്കില്ലടാ. ഇത് ഇങ്ങനെ വെക്കും, ഇവിടെ കയ്യിൽ വെക്കുക. ഡാഡി പീക്കോക്കില്ലേ എണീറ്റിട്ട് എക്സസൈസ് ഒക്കെ ചെയ്തിട്ടേ ഷർട്ട് പാൻറ്റൊക്കെ ഇട്ടിട്ടേ ഓഫീസിലേക്ക് പോയി. ഓഫീസിലേക്ക് അങ്ങനെ പോയി സ്കൂട്ടറിൽ പോയി. സ്കൂട്ടറിൽ അച്ഛ പോലെ പോയി ഡാഡി പീക്കോക്കെ. പിന്നെ മമ്മി പീക്കോക്ക് ഉണ്ടായിരുന്നേ. മമ്മി പീക്കോക്ക് ഡാഡി പീക്കോക്കിനെ ഫുഡൊക്കെ ഉണ്ടാക്കിയിട്ട് കവറിലിട്ടിട്ടേ എല്ലാം തന്നിട്ടോ. എന്നിട്ട് ഡാഡി പീക്കോക്കെ ബാഗ് എടുത്തിട്ടേ സ്കൂട്ടറിൽ കയറിയിട്ടേ സ്റ്റാർട്ടാക്കിയിട്ടേ ട്രൂന്ന് പോയി. എന്നിട്ട് വൈകുന്നേരം വരെ നേരത്തെ കുട്ടി പീക്കോക്ക് ഉണ്ടല്ലോ, കുട്ടി പീക്കോക്ക് ഉറങ്ങാറുന്നേ. ഉറങ്ങിയിട്ടേ മരുന്ന് കുടിച്ചിട്ടേ എല്ലാവരും ജിമ്മിൽ പോയി. എല്ലാവരും ജിമ്മിൽ വർക്കൗട്ട് ആക്കിയിട്ട് കുട്ടി പീക്കോക്ക് ഓടി കളിച്ച് വിളയാടിയിട്ട് ഡിസ്റ്റർബ് ആക്കാതെ വിളയാടിയിട്ട് അമ്മ പീക്കോക്ക് ഡാഡി പീക്കോക്കും ജിമ്മിൽ വർക്കൗട്ട് ചെയ്തിട്ടേ തിരിച്ചു വന്നിട്ടേ കുഴപ്പമില്ല കേട്ടോ. തിരിച്ചു വന്നിട്ടേ രാത്രിയേ നമ്മളെ കുഴപ്പമില്ല പറഞ്ഞേ. എന്നിട്ട് വന്നിട്ടേ വീട്ടിലേ ഇതൊന്ന് നോക്കിയിട്ടേ ഇതേപോലെ ലൈറ്റ് ഫുൾ ഓഫ് ചെയ്യണ സാധനം ഉണ്ടായിരുന്നേ. അതൊക്കെ ഓഫാക്കിയിട്ടേ കിടന്നിട്ടേ പോയിട്ടേ അങ്ങനെ ആക്കിയിട്ടേ എന്നിട്ട് ജിമ്മെന്ന് വന്നിട്ടേ മരുന്ന് വാങ്ങിയിട്ടേ തോക്കിയുടെ നടുവിൽ കിടത്തിട്ടേ അച്ഛനപ്പുറത്തും കിടന്നിട്ടേ ഉറങ്ങിയിട്ട് കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ അലാറം അടിച്ചു. പറഞ്ഞിട്ട് അലാറം അടിച്ച് കഴിഞ്ഞാല് മേളിലിരുന്നുള്ള വീട്ടിൽ നിന്ന് എല്ലാ ആൾക്കാരെ താഴത്തേക്ക് വരെ ശരി താഴത്തേക്ക് വന്നിട്ടേ டோக்கிக்கு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு மெடிசன் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அஃப் பஃப்பும் வந்துட்டு கொடுத்துட்டேன். சில்னஸ் இல்லை இருந்தாலே டோக்கிக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கோல்ட் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மேடம் வந்துட்டு ஃப்ரீயாக தண்ணியில் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு ரீசன் தான். ഇത് ആദ്യം ചെടി ഫുള്ളാക്ക്. ചെടി ഫുള്ള് ഗ്രീൻ ആക്കത്. ഇപ്പുറത്തൊക്കെ ഗ്രീൻ അല്ലേ, കണ്ടോ? അതൊക്കെ ആക്ക്. തങ്കക്കുട്ടി ആക്കടാ, നമ്മുടെ ചെല്ലക്കുട്ടി ആക്കടാ. ആക്ക് പെയിന്റിങ് ആക്ക്. ഇഷ്ടപ്പെട്ട കുട്ടി മാറ്റിട്ട് വെച്ചിട്ട് ആക്കട്ടോ. എപ്പുറത്തെ ടോക്കിക്ക് അടിച്ചോ. വിട്ടില്ല. എങ്ങനെയുണ്ട്? സൂപ്പർ ആയിട്ട് ടോക്കി പെയിന്റിങ് ചെയ്യണ്ടല്ലോ. ടോക്കി ചുന്ദരി ഇവിടെ ചെയ്തോ. ഇന്നും ഇതോ ഇപ്പോ ഈ ഡാർക്ക് ഗ്രീൻ എടുക്ക. നോക്ക് ഡാർക്ക് ഗ്രീൻ എടുത്തിട്ട് കാണുണ്ടോ? ഡാർക്ക് ഗ്രീൻ എടുത്തിട്ട് നോക്ക് ഇങ്ങനെ കോർണറില് ഇങ്ങനെ അങ്ങനെ ചെയ്തോ. അവിടെ ഇവിടെ ഇതോ ഇവിടെ കുറച്ച് ഇവിടെയൊക്കെ അങ്ങനെ. ട്രീ അല്ലേ, അപ്പൊ ട്രീയിലെ ഇല മുഴുക്ക ഗ്രീൻ അല്ലേ? അത് ബ്ലൂ. അത് ചെയ്യാൻ പാടില്ല. ബ്ലൂ കളറിലെ ട്രീ ഉണ്ടാവില്ല. ട്രീ എന്ത് കളറിലും ഉണ്ടാവും. പുറത്ത് ട്രീ എന്ത് കളറിലും ഉണ്ട്? ഇവിടെ ബ്രൗൺ കളർ. നോ ബ്രൗൺ കളർ. താഴെ ബ്രൗൺ കളർ, പിന്നെ
ഇത് ഫുള്ള് ചെടി ഇല ഫുള്ള് ഗ്രീൻ കളർ. ഇതാണോ ആപ്പിൾ. അപ്പൊ ഇത് റെഡ് കളറിൽ ഉണ്ടാവല്ലേ? ആപ്പിൾ റെഡ് കളറിൽ ഉണ്ടാവും. അപ്പൊ ഇത് ഫുള്ള് ഗ്രീന്. പിന്നെ എവിടെയാണ് ബ്രൗൺ? ചെക്ക സൈലന്റ്. അവിടെ പേടിപ്പിക്കുന്ന അവിടെ എലിഫന്റ് ഉണ്ടെന്ന്. ഓക്കെ എടുത്തു വെച്ചോ. ബ്രൗണ്. എവിടെ ബ്രൗണ്, എവിടെ ഗ്രീന്, എവിടെ റെഡ്. ആ കഴിഞ്ഞു. ടോക്കിയുടെ കളറിംഗ് പെയിന്റിംഗ് ബുക്ക്. ആ ഇവിടെ റെഡ് കളർ ഇട്ടോ. ഇതാണ് ആപ്പിൾ. ഇവിടെ റെഡ് കളർ ഇട്ടോ. വേർ ഇസ് റെഡ് കളർ? ഓ കറക്റ്റ് ആയിട്ട് എടുത്തല്ലേ? ഓ അല്ലോ. സർക്കിളിനുള്ളിൽ ഇട്ടോ, പുറത്തിടണ്ട. സർക്കിൾ ഉള്ളിലേ ഇട്ടോ. അമ്മ കാണിച്ചു തരട്ടെ എങ്ങനെ തന്നെ കാണിച്ചു തരാത്ത. ഇതോ ഇത് സർക്കിൾ അല്ലേ? ഈ സർക്കിൾ ഉള്ളില് ഇങ്ങനെ ചെറുതായിട്ട് ഇടണം. പുറത്തിടാൻ പാടില്ല. നോക്കി നീ പുറത്തൊക്കെ ഇട്ടല്ലേ, അങ്ങനെ പുറത്തിടാൻ പാടില്ല. ഇങ്ങനെ സർക്കിളിനുള്ളിലെ ചെറുതായിട്ട് ഇടണം. ഇതിലിട്ടോ ടോക്കി. ആ അമ്മ പോലെ ഈ സർക്കിളിലിട്ടോ. പുറത്തിടാൻ പാടില്ല കേട്ടോ. പുറത്തിടാതെ സർക്കിളിലിട്ടോ കുട്ടാ. ആ സർക്കിളിനുള്ളിലിടണം, പുറത്തിടാൻ പാടില്ല. ആ വാവ് സൂപ്പർ ടോക്കി. അങ്ങനെ ഇട്ടോ കുട്ടാ. തങ്കുടാ നീ. ഓ എന്റെ കുട്ടി നന്നായിട്ട് ചെയ്യണ്ടല്ലോ. ഐ എം സോ ലക്കി ടു ഹാവ് യു ബേബി. ക്യൂട്ടി, തങ്ക ക്യൂട്ടി, ചെല്ല ക്യൂട്ടി, പട്ട് ക്യൂട്ടി. ആ പുറത്തിടാൻ പാടില്ല, സർക്കിളിനുള്ളിൽ ഇടണം. ഇട്ടടാ. അമ്മ ഇട്ടിട്ടുണ്ട്. എടുക്കണ്ടല്ലോ ടോക്കിനി കളറൊക്കെ. ഓക്കേടാ. ഇത് പീർ. പീർ ഏത് കളറിലും ഉണ്ടാവും? യെല്ലോ ആൻഡ് ലൈറ്റ് ഗ്രീനിലും ഉണ്ടാവും. അമ്മ എങ്ങനെ ചെയ്യണം കാണിച്ചു തരണോ? കാണിച്ചു തരാട്ടോ. ഇതുണ്ടല്ലോ പെൻസിൽ ഇങ്ങനെ പിടിക്കണം. ഓക്കെ ഇങ്ങനെ നോക്ക്. അമ്മ പെൻസിൽ എങ്ങനെ പിടിച്ചിട്ട് എങ്ങനെ തേക്കണ്ട് നോക്ക്. ഇങ്ങനെ പിടിച്ചിട്ട് ഇങ്ങനെ പെൻസിൽ തേക്കണം കേട്ടോ. ഇങ്ങനെ തേച്ചാലേ കളർ ആവുണ്ടല്ലോ. ആ എന്താ ടോക്കി ചെയ്തോ. അങ്ങനെ പിടിച്ചിട്ട് കളർ ചെയ്തോ. വാവ് ട്ടോ ടോക്കി. നമ്മുടെ ഇഷ്ടപ്പെട്ട കുട്ടി ആദ്യം പെയിന്റിങ് ചെയ്താലും നന്നായിട്ട് ചെയ്യണ്ട് കുട്ടി. ആ ചെയ്തോ കുട്ടാ. ക്യൂട്ടി ആയിട്ട് ചെയ്യണ്ടല്ലോ. സൂപ്പർടാ. ഇത് ചെയ്യണം. ചെയ്തോ. ആ പുറത്ത് ചെയ്യാൻ പാടില്ല, ഉള്ളിലെ ചെയ്യണം. ആ അങ്ങനെ ഗുഡ് ഗേൾ ആണ് ഞങ്ങളുടെ ടോക്കി. ഞങ്ങളുടെ ടോക്കി ഗുഡ് ഗേൾ ആണ്. ആർക്കും കിട്ടാതെ നല്ല കുട്ടി. അമ്മ ഇടണോ? ഇങ്ങനെ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഇങ്ങനെ 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 ചെയ്താലേ സൂപ്പറായിട്ട് വരും കളറ്. വാവ്. ആ കളറ് വരും കുട്ടാ. നോക്ക് എത്ര ഭംഗിയുണ്ടല്ലേ. ഞങ്ങളുടെ ടോക്കി ചെയ്ത കളറാണിത്.